பக்கத்துல இருக்க அந்த ஆணோட அந்தரங்க உறுப்பை அப்படியே பிடிச்சு தடவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே எட்டி எட்டி இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா என்கிட்டயே பாலியல் சீண்டல்கள் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அங்க ஒரு 5 நிமிஷம் உட்காரும் போதே என்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு சில பேர் வந்திருக்காங்க. நிறைய மல்லிப்பூ வச்சிருப்பாங்க சரிங்களா, கலர் கலரா ஜிக்னா சேலை கட்டி இருப்பாங்க, சைடுல ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வச்சிருப்பாங்க, டாட்டூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ இந்த கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய ஆண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள் இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க. கோவலம் பாயா? இல்ல, யார் நீங்க? யாரு? பொண்ணு கிடைக்குமா? மக்களை, இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டி கொண்டு வந்தாலுமே இந்த பஸ் ஸ்டாண்டுல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பிரச்சனைகள் இப்ப வரைக்கும் இருக்குதுங்க. எந்த மாற்றமும் ஏற்படல. குறிப்பா யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னா ஆண்கள், அது குறிப்பா இளைஞர்கள் தான். அப்படி என்னப்பா இங்க பிரச்சனை அப்படின்னா, இன்றளவு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இளைஞர்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில இங்க லோக்கல் பஸ் எல்லாம் போகும் பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு பஸ் ஏறதுக்கு அப்படி வெயிட் பண்றாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அவங்க பக்கத்துல வந்து விலை மாதர்கள், அதாவது அந்த மாதிரியான தொழில் பண்றவங்க அவங்கள அப்ரோச் பண்றது, அவங்கள கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் உருகி விட்டு அவங்ககிட்ட காசு பணத்தை புடுங்குறது, அப்புறம் உள்ள வந்து பாத்ரூம் போகும்போது ஆண்களோட அந்த பகுதியில எட்டி பாக்குறது, காசு பணம் புடுங்கிறது, அடிக்கிறன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் இன்றளவு இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோ இதெல்லாம் உண்மையா இல்லையா எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லதான் ஸ்பாட்டுக்கே நான் வந்திருக்கேன். ஒரு பேசஞ்சரா ஒரு வயசுக்கு வந்த பையனா நான் போயிட்டு அங்க உட்காரும் போது எனக்கு அந்த மாதிரியான சிலுமிச சேட்டைகள் ஆன்டிகள் பண்றாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் நேர்லயே லைவா காட்டுறேன். வாங்க. நீங்க வீடியோல பாக்குற இந்த அம்மா தான் அந்த மாதிரியான தொழில் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேட்டுக்குள்ள கடை வச்சிருக்கிற அண்ணமார்களும் வெளியில ஆட்டோ ஓட்டுற ஆட்டோக்கார அண்ணன்களும் சொன்னாங்க. சரி, நம்ம கிட்ட அப்ரோச் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதே மாதிரிதான் கிட்ட வந்தாங்க. ஆனா நாம மீடியா பர்சன்ஸ் அப்படின்றத அவங்க ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேபி வீடியோல பாத்துருப்பாங்க போல. அதே சமயத்துல ஆப்போசிட்ல கேமராமேன் இருந்ததையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அதனால நம்ம கிட்ட பேச வந்தவங்க அப்படியே சைலண்டா நகர்ந்து போயிட்டாங்க. அந்த காட்சி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இந்த உரமா தான் சுத்துறாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 20 பேர் இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்களா. அந்த 20 பேத்துக்குமே 20 புரோக்கர்ஸ் இருக்காங்களாங்க. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி சில்லற வேலைகள் எல்லாம் பண்றாங்க, சேட்டைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே பஸ் ஏறதுக்கு போற மாதிரி அங்க ஒரு 5 நிமிஷம் உட்காரும் போதே என்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு சில பேர் வந்திருக்காங்க. ஆனா வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய அந்த ஆண்களை உல்லாசத்துக்கு அழைச்சி இந்த மாதிரியான பணத்தை புடுங்குற ஆன்டிஸ் அவங்க எப்படிப்பட்ட அப்பியரன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, நிறைய மல்லிப்பூ வச்சிருப்பாங்க சரிங்களா, கலர் கலரா ஜிக்னா சேலை கட்டி இருப்பாங்க, சைடுல ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வச்சிருப்பாங்க, டாட்டூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய உடை நடை பாவனை எல்லாமே இந்த லோக்கல் ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ பசங்களா சபல புத்தியில சரி ஒரு ரெட்டு போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க சாகுற வரைக்கும் அதை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. சோ இந்த கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய ஆண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நான் சொன்ன எல்லா பஞ்சாயத்துமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே அந்த லோக்கல் பஸ் நிற்கும் பாத்தீங்களா, சிட்டிக்கு உள்ள போறதுக்கு அங்க இந்த பஞ்சாயத்து நடக்குது. சரிப்பா, உள்ள எல்லாமே நீட்டா இருக்குன்னு பார்த்தா உள்ள அதுக்கு மேல இருக்குதுங்க. சோ வெளியூர் போகக்கூடிய பஸ், அதாவது பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், பெங்களூர்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகக்கூடிய பஸ்ஸுக்கு உள்ள போவாங்க பாத்தீங்களா, அங்கேயுமே நிறைய பஞ்சாயத்து இருக்கு. அங்க குறிப்பா பாத்ரூம்ஸ், சோ பப்ளிக் பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே. சோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள நான் சொன்ன பாத்ரூம் இதுதான். இதே மாதிரி அந்த பக்கம் எட்ஜ்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. சோ 2 பாத்ரூம்ல அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு ஆனா ஒரு வயசுக்கு வந்த பசங்களா அங்க போயிட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் போறதுக்கு வர்றாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க நிம்மதியா பேண்ட சுவிட்ச் ஆஃப் போக முடியாது. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிறைய கே சுத்திக்கிட்டு இருக்காங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஓரமா உட்காந்துப்பாங்க, பஸ்ஸுக்கு போற மாதிரி உட்காந்துப்பாங்க. யாரையெல்லாம் பாத்ரூம்ல போறாங்க பாப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா சூப்பரா ஒரு பையன் வயசுக்கு வந்த வாலிபன் சுவிட்ச் ஆஃப் உள்ள போறாங்கன்னா இவங்க பின்னாடியே போயிடுவாங்க. அப்படியே பின்னாடியே போயிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது இவங்களும் ரெஸ்ட் ரூம் போற மாதிரி இப்படி பக்கத்துல நின்றுக்கிட்டு அப்படியே எட்டி எட்டி இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் எல்லாம் மீறி என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த ஆணோட அந்தரங்க உறுப்பை அப்படியே பிடிச்சு தடவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள் இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க. இதனால நிறைய ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட, சார் இந்த மாதிரி பாத்ரூம் உள்ள போனேன் சார், ஒருத்தர் மாதிரி பண்றான் சார் சொன்னா கூட, தம்பி கோயம்பேடுனா அப்படி இப்படித்தான் இருக்கும், ஒன்றும் ஆகல, கிளம்புங்க ஊர் கிளம்புங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க, யாராவது போடா அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பத்தி விடுற வேலையை மட்டும் தான் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து இந்த கேஸ் போறது, அரெஸ்ட் பண்றது, உள்ள தண்டுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வான் பண்ணிட்டு போப்பா நீ போ அவன் கிடக்குறா படா அப்படி சொல்லிட்டு பத்தி விடுற வேலை மட்டும் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ பாத்ரூம்குள்ளே வந்தாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தொடர்புக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அசிங்கமா எழுதிருக்காங்க. இங்க நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்க நம்பரு. இதை விட கொடுமைன்னா அப்படி இந்த கதவு இப்படி சாத்துன்னு வச்சுக்கோங்களேன், பேராகிராஃப் மாதிரி வரி வரியா வளைஞ்சிருக்காங்க. இந்த ஊர்ல இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு நல்லா செய்வா, இந்த பொண்ணு இந்த ரேட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த கதவு ஃபுல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாத்ரூம்குள்ள நம்பர் எல்லாம் எழுதி வச்சு இதை சபலப்பட்டு ஆண்கள் கால் பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சு அவங்ககிட்ட பணம் பிடிங்கி ஏகப்பட்ட வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது இங்க மட்டும் தான் கிடையாது, கோயம்பேடுல இருக்கிற எல்லா பாத்ரூம்லயும் நடக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இந்த நிறைய மதுரை, சேலம் இந்த மாதிரியான பெரிய பெரிய மாவட்டங்கள் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை யாரு பார்க்கணும் அப்படின்னா மாநகராட்சி தான். மாநகராட்சி தான் அப்பப்ப இதை அழிச்சு விடுறது, எவனா சில்லுனா செவ்வளை கட்டி அடிக்கிறோம் சொல்லிட்டு இந்த வேலையை அவங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ஆண்கள் ஊரை விட்டு ஊர் ஏதோ சபல புத்தில இதுக்கு கால் பண்ணி, ஆனா இந்த மாதிரி நம்பர் பார்த்தேன் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது வாங்க வாங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு கூட்டு போய் அடிச்சு பணத்தை பிடிங்கிறாங்க. மக்களே, நம்ம பாத்ரூம்ல இருந்து எடுத்த நம்பருக்கு இப்ப நம்ம கால் பண்ணுவோம். அந்த நம்பர்ஸ்ல இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே அந்த மாதிரி அப்படி இப்படி தொழில் பண்றவங்க தானா, இல்ல அவங்க இன்னசென்ட் நார்மல் அவங்கள பழி வாங்குறது தான் சில பேர் நம்பரை எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம இப்ப கால் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். Temporarily out of service. Please try later. அடுத்ததா ரேவதி. The number you are calling is either switched off or not reachable at the moment. ரிங் போகுது. ஹலோ ஹலோ சார். கோவலம் பாயா? இல்ல, யார் நீங்க? யாரு ப்ரோ, உங்க நம்பர் கோயம்பேடுல இருந்து கொடுத்தாங்க, கோயம்பேடுல கிடைச்சது. புரியலங்க, கோயம்பேடுல யாரு நம்பர் கொடுத்தாரு? இல்ல உங்க நம்பர் கோயம்பேடுல கொடுத்தாங்க. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா, பசங்க இருக்கிறாங்க, தேவைப்படுது. உங்களை மாதிரி நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா யாருங்க என் நம்பரை கொடுக்குறது? இல்ல ப்ரோ, உங்க நம்பர் யாரும் கொடுக்கல. கோயம்பேடுல இந்த பாண்டிச்சேரி பஸ் போகும் பாத்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாப்போட அந்த பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா, பப்ளிக் டாய்லெட் மாதிரி, அங்க நம்பர் எழுதிருந்துச்சு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 150 கால் கிட்ட வந்துருக்குங்க. இந்த மாதிரி 150 கால் கிட்ட. சரி ப்ரோ, பொண்ணு இருக்கா? யாரு? அது எனக்கும் இருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. சம்பந்தமே இல்லாம என் நம்பரை யாரோ எழுதி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே பிரதர், ஓகே 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 நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. என்னோட ஒய்ஃப் ஒரு தடவை கால் அட்டன் பண்ணிட்டாங்க. இது என்னோட பர்சனல் நம்பர் வேற, என்னால இதை மாற்ற முடியாது. பிரதர், நம்ம மீடியால இருந்து பேசுறோம், அந்த பர்பஸ்க்காக நாங்க கால் பண்ணல. ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்டுக்கோங்க. கோயம்பேடுல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. பாத்ரூம்ல நிறைய இன்னசென்ட் பீப்புளோட நம்பரை எழுதி வச்சு நிறைய பேர் பழி வாங்குறாங்க. இதை பத்தி ஒரு நியூஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்தோம். மற்ற வேற எந்த தப்பான நோக்கத்துக்காக நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணல. எப்படி ப்ரோ, உங்களுக்கு யாரா வேண்டாதவங்க யாரா இருக்காங்களா சென்னையில், அதுவும் குறிப்பாக அந்த கோயம்பேடு சைடில்? ஏன்னா உங்களுக்கு யாரோ வேண்டாங்க தான் இந்த உங்க நம்பர் எழுதி வச்சுட்டு பெண்கள் தொடர்புக்கு பாய் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இல்ல பிரதர், அது எனக்கும் தெரியல. வேண்டாதவங்கன்ற அளவுக்கு அப்படிலாம் எனக்கு இல்லை. யாரோ ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டா பண்ணிட்டாங்களா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி யாரும் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா நிறைய கால்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு இது என்னோட பாஸ்வேர்ட் நம்பர் நிறைய நான் என்னோட மாத்திலாம் பேசாம இல்ல. இப்ப நான் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு செய்தி போறக்கா நான் கால் பண்றேன். நிறைய பேர் உண்மையிலே பொண்ணுக்காக கால் பண்ணுவானுங்களா, நம்பர் மாத்திலாம்ல நீங்க பேசாம. அதுதான் பிரதர், அதுதான். ஏன்னா இது என்னோட பர்சனல் நம்பர்ன்றதால இது நான் என்னோட புக்ஸ் நிறைய இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன். என்னால இந்த நம்பர்லாம் மாத்த முடியாது. நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்ப நீங்க இந்த மாதிரி கால் பண்றீங்கன்றதால சொல்றேன், அந்த நம்பரை முடிஞ்சா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க.
சரி, ஓகே ஓகே பிரதர். நீங்க எனக்கு பண்ற ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இல்ல நாங்க கண்டிப்பா பண்ணிடுறோம். நான் மனசு எதுவும் கஷ்டப்பட மாதிரி பேசினா மன்னிச்சுக்கோங்க. நான் உங்க நம்பரை நான் அழிச்சு விட்டுறேன். இல்ல அப்படி இல்லை. ஆக்சுவலா அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூங்க. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. விளையாட்டா பண்ணிடுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கால் அட்டன் பண்ணா என்ன ஆகும்? புரியுது. வீட்டுல உள்ளவங்க கால் அட்டன் பண்ணும் போது சில பேர் தப்பான நோக்கத்தோட பேசும்போது அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா லேடிஸ் பேசும்போது இல்ல அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா தான் பேசுவாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கும் அது கஷ்டமாகும். அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே பிரதர். நான் நம்பரை டெலிட் பண்ணிடுறேன். சாரி, நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் பிரதர். ஸோ பொதுமக்கள் பயன்படுத்துற அந்த பாத்ரூம்ல இருக்கிற எல்லா நம்பர்ல பாத்தீங்கன்னா அதுல காவாசி நம்பர் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு. மிச்சம் வந்து நாட் ரீச்சபிள். மிச்ச நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு போகுது. அப்படி எடுத்து பேசுறவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க அந்த மாதிரியான தொழிலும் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்கள பழிவாங்க நோக்கத்துக்காக போற போக்கில் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க எல்லா விதமான சர்வீஸும் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்களா அவங்கள பழி வாங்குறதுக்காக. இப்போ நம்மளால அங்க பாத்ரூம்ல இருக்கிற எல்லா நம்பரையும் அழிக்க முடியுமாப்பா அப்படி கேட்டா சத்தியமா முடியாது. நம்ம பண்ணலாம், ஆனா அது முடியாத காரியம். இதெல்லாம் மாநகராட்சி தான் இதை வந்து முன்னெடுத்து அங்க போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் போய் நின்று போட்டு எல்லாத்தையும் அழிச்சு விடணும், இல்ல அந்த கதவெல்லாம் ஃபுல்லா மாத்தணும். இது வந்து மாநகராட்சி பண்ணக்கூடிய வேலை. சோ கோயம்பேடுல இந்த மாதிரி நிறைய கேவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. யோ பாலா ப்ரோ, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அவங்களே பாவம் வயிற்று பொழப்புக்கு அந்த மாதிரி குழப்பு பொழைக்கிறாங்க. அதை போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு நீ பணம் சம்பாதிக்கிற சி அப்படி சொல்லிட்டு நீங்க தூக்கிட்டு வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவங்களுக்கு என்ன வயசு இருக்கோ இதை விட அதிகமா வயசு இருக்கிற அம்மாக்கள் பாட்டிகள் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய ஹோட்டல்களை எச்சி பாத்திரம் எடுக்கிறாங்க, எச்சி பிளேட் கழுவிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீட்டு வேலை பாக்குறாங்க, மாங்காய் பத்து விற்கிறாங்க, குட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பொழைக்கணும், உழைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் இருக்கா கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. ஆனா இவங்க எல்லாமே வீம்புக்குன்னு கொழுப்பெடுத்து போயிட்டு அந்த மாதிரியான தொழிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இளவட்ட பசங்களுடைய மைண்டை மாத்தி சபல புத்தியை பயன்படுத்தி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு துணிமணியை உருகி அடிச்சு பத்தி விட்டு அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க புரோக்கரை வச்சு. பெண்களை பாதுகாக்க 1000 போலீஸ்காரங்க இருக்காங்க, 1000 சட்டங்கள் இருக்கு, 1000 சிங்க பெண்கள் இருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி ஆண்களை பாதுகாக்க யாருமே இல்லைங்க. அது குறிப்பா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆண்களுடைய கருப்பை சூறையாடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ உள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும், அதுல இருந்து ஆண்கள் அதுவும் இளவட்ட பசங்க எப்படி எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எப்படி பொத்துனாப்புல ஊருக்கு போய் சேரணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த செய்தியை பார்க்குற உங்கள சில இளைஞர்கள் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல உங்களை சில பேர் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆனீங்களா, இல்ல வந்து உங்களே நீங்க இழந்துட்டீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.